ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய கேரியர் ஒர்க்கில் என்ன உங்களுக்கு கைடன்ஸ் உங்களுடைய ஃப்யூச்சர் ஹேர் செல்ஃப் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். 2 பயல் வச்சுருக்கீங்க. பயல் 1 இந்த கிறிஸ்டல் கிளியர் பிரேஸ்லெட், பயல் 2 மெரூன் கலர் பிரேஸ்லெட். ஸோ உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பயல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். பயல் 1 உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்குரிய கைடன்ஸ் இந்த மாதத்துக்குரியது என்ன உங்களுடைய ஹையர் செல்ஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய இன்டென்ஷன் எப்படி வச்சுருக்கீங்களோ அது எப்படி நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ட்ரீமை ஒரு ரியாலிட்டியில் கொண்டு வரலாம். ரொம்ப தூரம் கிடையாது உங்கள் ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு. பட் அதுக்குரிய ஒரு சேலஞ்ச் அப்படின்றது நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் நினைக்கிற விஷயம் உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இங்கே நீங்கள் நினைக்கிற விஷயம் ஒரு பெரிய விஷயமாக இருக்கலாம், லாங் டேர்மாக இருக்கலாம், இல்லை இது ஒரு ஈஸியாக கிடைக்க வேண்டிய விஷயமாகவும் எனக்கு தெரியலை. ஸோ இது ஒரு நிறைய ஒரு ஹார்ட் ஒர்க், அதே மாதிரி அதில் ஒரு முயற்சிகள் அப்படின்றது நிறைய போட வேண்டியிருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. சிலருக்கு படிக்கிறதா இருக்கலாம், இல்லை கற்றுக்கிறதா இருக்கலாம். இங்கே தெரியுது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுற விஷயம் ஒரு ஆத்மார்த்தமாக உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய முயற்சிகள் ஒரு கம்ப்ளீட்டாக எடுக்கணும். உங்களுடைய ஒரு ட்ரூ கலர்ஸ் அப்படின்றது நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஷோ பண்ணாதான் அது உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. இப்போ உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, ஆனால் நீங்கள் பண்ணுறதில்ல. உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்குது, அந்த ப்ரொஃபஷ்னலி அந்த ஸ்கில்ஸ் இருக்கலாம், பட் அது ஒரு வெளியே கொண்டு வர்றதில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ மற்றவங்களுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு பின்தங்கி இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி வருது. ஸோ நீங்கள் ரெடி அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் ரெடி அப்படின்னா உங்களுக்காக அந்த சுச்சுவேஷன் காத்துட்ருக்கு. அந்த சேலஞ்ச் உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. விஷயங்கள் அதாவது பாஸ்டில் சில விஷயங்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு லாஸ் சம்திங் உங்கள் ஃபீல்டில் நடந்திருக்கும். பட் அதுவே நீங்கள் நினச்சிட்டு ஒரு டவுட்டாகவே இருக்கிறீங்க. ஸோ இப்போ ஒரு நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒரு பயம் தெரியுதுங்க. ஓகே, ஸோ அது அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் சில விஷயங்கள் ஒரு வெளியே வரணும், அதே மாதிரி ஃபர்கிவ் பண்ணணும். அப்போ தான் ஒரு நியூ வே அப்படின்றது உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். உங்களோட இன்டென்ஷன் அண்ட் ஆக்ஷன் மூலியமாக உங்களுடைய ட்ரீம்ஸை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ தைரியமாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. சில பாஸ்ட் விஷயத்துலேருந்து வெளியே வாங்க, ஹீல் பண்ணிக்கோங்க. நியூ வே அப்படின்றது உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதே மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ சம் டைரக்ஷன் உங்களுக்கு நியூவாக கிடைக்கும். ஸோ பின்தங்கி இருக்காதீங்க, முன்னாடி வாங்க, உங்களுடைய ஒரு ஸ்கில்ஸ் வெளியே கொண்டு வாங்க. ஓகே, உங்களுடைய ட்ரூ செல்ஃபை காமிங்க. ஸோ ஓவரால் உங்களுடைய இன்ட்யூஷன் இஸ் குட். உங்களுடைய ட்ரீம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நீங்கள் எவ்வளவு அதை ஆக்ட் பண்ணுறீங்களோ அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங் பிடிச்சிருந்துக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பயல் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாங்க. உங்களுடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜஸ் இங்கே இருக்குங்க. இங்கே சில விஷயங்கள் நீங்கள் கடந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ்ட் விஷயத்துலேருந்து. ஓகே, அது உங்களுக்கு ஃபேவராக இருந்திருக்காது, அங்கே உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றது இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி தான். பட் அதை இன்னும் நீங்கள் நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. சிலருக்கு ஒர்க்கில், சிலருக்கு மணி வைஸில் அந்த மாதிரி இருக்கலாம். பட் அந்த ஜோன் அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்காது. உங்களுக்கு யூனிவர்ஸ் மூலமா சயின்ஸ் இல்லை ஒரு கைடன்ஸ் இல்லை ஏதோ ஒரு டெஸ்டினி
உங்களுக்கு தெரியுது இது வந்து போனால் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஒர்க் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து செகண்ட் ஒரு விஷயம் இருக்குது. ஆப்ஷன் ஏ, பி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து எடுத்து பண்ணுங்கள். அந்த பி ஆப்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு மனசில் தோணிகிட்ருக்கு, ஒரு சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து எடுத்து பண்ணுங்கள். ஏதோ அங்கே வந்து ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு தெரியுது, அது மாதிரி தெரியுது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து நடக்கும். பட் அங்கே வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சஸ் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த சேலஞ்சை விட நீங்கள் பெருசாக ஒரு சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த சேலஞ்சுக்கே சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து எவ்வளோ வேணாலும் அதில் ஸ்ட்ரகிள் வந்தாலும் நான் ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நிற்பேன். என்னுடைய எய்ம் வந்து நடக்கும், என்னுடைய கோல் வந்து நான் எங்கே ரீச் பண்ணணுமோ நான் ரீச் பண்ணுவேன். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வைராக்கியமாக நிற்கிறது. ஸோ எப்படி வேணாலும் சுச்சுவேஷன் இருக்கட்டும், பட் அந்த நான் நினச்ச விஷயத்த வந்து நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன். அது படிக்கிறதா இல்லை ஒர்க்கிங்கா இல்லை உங்களுக்கு வந்து மேபி சிலருக்கு வந்து அகைன்ஸ்ட் இருக்கலாம், சிலருக்கு வந்து நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கரெக்டான முடிவு எடுக்கிறது தான் இங்கே. ஓகே, நீங்கள் எடுக்கிற விஷயம் உங்களுடைய ஒரு ஸ்டார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து ப்ரௌட் ஆகிற மொமெண்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங்கில் இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஏன் இந்த வேலை உங்களுக்கு ஒரு தாட் இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கே அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, அப்போ நான் நினைக்கிறது வந்து கரெக்ட் இல்லையா, இல்லை வந்து எனக்கு இந்த விஷ் வந்து எனக்கு நடக்காது, அப்படிப்பட்ட ஒரு திங்கிங் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனாலே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறீங்க, யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. பட் உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு நீங்கள் அந்த ஒரு விஷயம் உங்களுடைய விஷக்கு வந்து உங்களால் ஒரு ப்ரவுட் மொமெண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அது வந்து மற்றவங்களும் பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா அது க்ரோத் வைஸாக அவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக காமிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இப்போ அட் ப்ரெசன்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் ஆகி தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஹையர் செல்ஃப் டியூஷன் மூலியமாக நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க, உங்களுடைய கனவு வந்து பழிக்கும். ட்ரை பண்ணுங்கள், ஒரு லேசினஸ் ஆகாதீங்க, இல்லை பின்வாங்காதீங்க, உங்களுடைய விஷ் வந்து தள்ளி போடாதீங்க. அப்படிப்பட்ட எனர்ஜி உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தான் வந்து இன்னும் தெரியல, நீங்கள் விலகி போகிறீங்க இல்லை பயப்படுறீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இங்கே வருது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்பிரிட்டோடைய ஒரு சப்போர்ட் அப்படின்றது வந்து இங்கே நிறைய தெரியுது. அதனால தான் நான் எடுத்தோடனே என்ன சொன்னேன் அப்படின்னா, ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு தெரியுது. நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், இது ஒர்க்கிங்கில் இருக்கட்டும், பிஸ்னஸில் இருக்கட்டும், எப்படி சிச்சுவேஷனாக இருக்கட்டும், உங்களுடைய ஒரு கோல் எது, உங்களுடைய மனசில் இருக்கிற ஒரு விஷ் எது, அதை முதல்ல யோசிங்க. அந்த விஷுக்காக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் அப்படின்றது வந்து இருக்காங்க அப்படின்றது முதல்ல நம்புங்க. ஏன்னா இந்த கார்டு வந்து ஈஸியாக வராது, இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு பக்கபலமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய நீங்கள் கும்பிடுற கடவுள் இருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுடைய ஒரு டைமிங் செலவு பண்ணுறதா இருக்கலாம், உங்களுடைய எனர்ஜி செலவு பண்ணுறதா, ஆனால் அது வந்து ஒரு ஒர்த்தி அப்படின்னு சொல்லுவேன் நான். உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயம் வந்து ஒரு டைமில் வந்து கிடைக்காம இருக்கலாம், பட் ஆனால் ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதை நினச்சி ஆசைப்பட்டீங்களோ அந்த ரீச் நீங்கள் அடைவீங்க, அதுக்குரிய ஒரு பயன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, உங்களை சுற்றி ஒரு ஜெலஸ் பீப்புள் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து முன்னுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கலாம். இல்லை அதனால் நீங்கள் வந்து ஒரு சோர்வாக உங்களுக்கு கிடைக்குமா, இல்லை நாம் நினச்ச ஆசை வந்து நடக்குமா அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். ஆல்ரெடி இது வந்து உங்கள் டெஸ்டினி மேலே எழுதி வச்சது. கடவுள் உங்களுக்கு வந்து இந்த பர்பஸ், உங்கள் லைஃப் பர்பஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் ஏற்று நீங்கள் வந்து கொண்டு போகணும். அது வந்து எவ்வளோ ஒரு மேபி அங்கே சாக்ரிஃபைஸ் இருக்கலாம், அகைன்ஸ்ட் இருக்கலாம். ஓகே, ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கு சரௌண்ட்ஸ் வந்து பிடிக்காமல் இருக்கலாம். என்ன சொல்கிறதுனா, உங்கள் பேர் இங்கே நிலைக்கும். உங்களுடைய ஒர்க் வந்து அது ப்ரௌடியாக ஒரு ஃபீல் பெருமைப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த விஷயம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. சிலர் இங்கே வந்து ஒரு சொல்லணும் அப்படின்னா அஸ்ட்ராலஜர் இருக்கலாம்,
இல்லை ரிலேட்டட் இந்த சர்வீஸ் அந்த மாதிரி ஜாப் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு டெஸ்டினி இருக்குது, அந்த லைஃப் பர்பஸ் இருக்குது, அந்த மேஜிக்கல் வே அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ டோன்ட் வரி. ஸோ இப்போ இருந்து பண்ணுற விஷயம் தைரியமாக பண்ணுங்கள், அதுக்குரிய ஒரு முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சக்ஸஸ் இருக்குது, உங்கள் ட்ரீம் ட்ரூ ஆகும். ஓகே. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.